அழகான பாஸ்டர் பாஸ்டர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் போட்டி 20 साल पहले அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே வியாபாரம் பண்ணிக்கிட்டே ஆண்டர் பற்றி சொல்ற சுவிசேஷம் நைட் 2 மணிக்கு கூட நாங்க போயிருக்கோம். व्यापार करते सुसमाचार भी बोलते काम करते ही अपने सुसमाचार कंपनी 2 மணி நேரம் ஒர்க் ஆகும். रात में 2 या 1 बजे तक काम करते हैं. போய் பார்க்கும்போது ஆண்டர் பற்றி பயங்கர இப்படியே இருப்பாங்க. तभी अंधेरी के पाइपलाइन में सुबह सुबह 3-4 दिन तक सुबह बोलते रहते. அவங்க அந்த அளவுக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு அங்க ஊழியம் செய்தாங்க. इतना प्यासा और चाहत से प्रभु की सेवा की. கர்த்தருடைய ஊழியத்தை செய்தா ஆண்டவர் அதை பிதாவானவர் கனப்படுத்துகிறான்னு சொல்லி एक इंसान प्रभु के लिए सेवा करेगा तो पिता उसका आदर करता है. अनेक சாட்சிகளை கேட்கிறோம். अनेक அற்புதங்கள் அவருக்கு மூலமா நடந்திருக்கிறது. बहुत गवाही सुनते हैं. अच्छे चमत्कार के रीति ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் உயர்த்திருக்கிறார். प्रभु ने आशीष करके ऊंचा किया. அல்லேலூயா. எனக்கு வசனம் அவ்வளவு படிக்க தெரியாது. ஆனா அவங்க சொல்ற வசனம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் ஃப்ளோல கொண்டு போயிட்டாரு. इतना वचन वो तो पढ़ने आता है लेकिन जब वो बोलते हैं तो प्रभु चलाते हैं वचन. அதெல்லாம் அந்த காலத்துல நீங்க ரொம்ப இம்ப்ரெஷனா இருக்கு. ரொம்ப உற்சாகப்படுத்துறதா இருக்கு. उस समय में हमें बहुत उत्साह करता था. ஆண்டவர் யாரை எடுத்து பயன்படுத்த முடியும்? प्रभु किसी भी उठाकर इस्तेमाल எந்த வயதினரை எடுத்து பயன்படுத்த முடியும்? किसी उम्र का इंसान भी. ஐயோ நான் இதுக்கு தகுதியா நான் படிப்பு இல்லையேன்னு சொன்னீங்கன்னா உங்களை தான் அங்க எடுத்து நல்லா मैं इसके பயன்படுத்துவாங்க. लिए तैयार नहीं हूँ मुझे पढ़ाई नहीं है करके बोलेगा तो आपको ही प्रभु सुनेगा. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு எடுத்து பயன்படுத்த முடியும்? प्रभु किसी भी उठाकर इस्तेमाल करता है. அப்படி பிரசனம் தான் நமக்கு प्रशंसा ही हमें चाहिए. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, மனது உருகினாரே, என்னை கண்டாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, ரசத்தை மாட்டாரே, ரட்சிப்பை தந்தாரே, காயம் கட்டினாரே, தோள்மே சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள்மே சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பரிசுத்த பிதாவே, இந்த நாள்ல என்னோட பேசும்போதுதான் அடியை மறைத்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நேத்து நான் கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளு ஜோமன போயிருந்தேன். कल मैं कुपर अस्पताल में जाके एक व्यक्ति को प्रार्थना करने लगा. அந்த மாச கணக்கு அதுல அதோட மக்கள் நிறைய பேர் பார்த்தேன். वहाँ महीने से भरे हुए लोग, मतलब अस्पताल में बहुत सारे पड़े थे, महीने भर वहाँ पर. அப்ப நான் ஒரு இந்தி சகோதரி ஜெபிக்கும் போது எனக்கு ஆவியான வளர்த்துற ஒரு காரணம், जब एक बहन जी प्रार्थना करते समय आत्मा जी ने मेरे अंदर एक बात डाली. எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? इसलिए हम कलीसिया में आते हैं. அது நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. बहुत सारे लोगों को पता नहीं चलता है. ஏன்னா யாத்திராகம் 23-25 சொல்றது நீ தேவனா கர்த்தரை ஆராய்ச்சி போனா உங்க வீட்டுல அப்போது ஆசி ஆதி நீக்குங்க. क्योंकि निर्गमन 23-25 में इस प्रकार लिखा है, तू प्रभु परमेश्वर को तो आराधना कर तेरे घर में सारे भलाई को मैं दूंगा. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியங்களை செய்யும் அவர் தேடி போன மக்கள் தான் யாத்தை குணமாக்கணும் என்று यीशु मसीह जो पृथ्वी में जो प्रभु सेवा करते थे लोग वहाँ जब मिलने के जाते प्रभु उनके सारे आशीर्वाद किए थे. இந்தியால அநேக மக்கள் யாதில படுத்துறத பாக்குறோம். क्योंकि बहुत सारे लोगों को मैं देखते हैं कि वो सब बीमारी में पड़े हुए थे. வேதம் சொல்லுவாங்க ஆண்டவரா இயேசு அவங்க பாவத்தை சுமந்தார், நோயை சுமந்தார், சமாதானம் உண்டு பண்ண தந்தனா அவர் மேல அவர் தர்மனால் வரமாட்டேங்கிறோம். क्योंकि हमारे सारे समाधान के लिए प्रभु आए थे, हमारे लिए शांति देने के लिए, हमारे आशीर्वाद करने के लिए. प्रभु हमारे जो आने वाला था दंड को प्रभु यीशु ने उठा दिया था. குமாரன் விடுதலை மீயால விடுதலை உண்டு. यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा तो तुम सच में स्वतंत्र हो जाओगे. ஏனால் நான் இன்னைக்கு ரோட்ல 9 மணிக்கு வந்தேன். क्योंकि मैं आज 9 बजे यहाँ पर मैं आ गया था. எல்லாரும் மோட்டார் சைக்கிள் குடும்பமா ஆளுக்கு ஓடுறத நான் பார்த்தேன். क्योंकि सभी लोग प्रार्थना भवन में जाने से मैं देख रहा हूँ. நான் குறை சொல்லல, मैं कमियां नहीं बोल रहा हूँ. ஏன்னா வேதம் சொல்லுகிறது क्योंकि
क्योंकि प्रभु का शास्त्र क्या कहता है, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். प्रभु का वचन क्या कहता है, जहाँ प्रभु ही आत्मा है, प्रभु का आत्मा जहाँ कहाँ है वहाँ छुटकारा है. எங்க ரெண்டு பேரும் ஒரு மனம் அங்கதான் இயேசு இருக்கிறார் வேதம் சொல்லுது. जहाँ दो या तीन जगह एक मन में है वहाँ प्रभु है. இவ்வளவு காலத்துல பயங்கரமான காலத்துல இருக்கிறோம். क्योंकि हम लोग बहुत कठिनाई के काल में है. நேத்து இருந்த மனுஷன் இன்னைக்கு இருக்க முடியல. कल जो आदमी आज नहीं है. ஏன்னா பயங்கரமான ஒரு காலத்துல இருக்கிறோம். क्योंकि खतरनाक स्थिति में हम लोग गुजर रहे हैं. இந்த நாள் ஆண்டவரை உறுதியா பிடிக்க வேண்டும். ये समय है प्रभु को पकड़ने का अच्छी तरह से. ஏன் பிசாசு ஆலயத்து தேவனை மனுஷனை விட மாட்டேங்கிறா? क्यों कलीसिया में जाने के लिए शत्रु लोगों को रोकता है? ஒரு வருஷத்துக்கு 52 சண்டே 53 சண்டே தான் வருது வருஷத்துக்கு. लगभग एक साल में हम ले जाएंगे तो 52 रविवार आता है, कभी 53 भी आता है. ஒரு குடும்பங்கள் ஒழுங்கு அந்த ஒரு வருஷத்துக்கு 53 சண்டே சர்ச்சு வந்தா பிள்ளை செழித்து இருக்குது வேதம் சொல்லுது. प्रभु वचन कहता है जो प्रभु के भवन में लगभग 52 रविवार प्रभु के बच्चे कलीसिया में आएंगे तो उनकी जिंदगी खुशहाली होगा. இந்த இடத்துல உட்கார்ந்து ஆவியானவரோட குணத்தின ஒரு காரணம். जब यहाँ बैठा था तो आत्मा जी मेरे मन में एक बात को बोले. 3 காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 3 प्रकार के कार्य को प्रभु ने प्रकट किया. ஒரு மனிதனை எதுக்கு அழைக்கிறார்? एक मनुष्य को प्रभु क्यों बुलाता है? 1 பேதுரு 1:15 தேவன் உங்களை அழைத்து பரிசுத்த நீ பரிசுத்தமானு சொல்லி வேதம் சொல்லுது. पहला पत्र 1:15 में लिखा कि मैं जो बुलाया तू पवित्र होने के लिए जैसा मैं हूँ वैसे तू भी पवित्र बन के रहे. 1 பேதுரு 3:9 சொல்லு உங்களை அழைத்தவர் உங்களை ஆசீர்வாதத்துக்கே அழைத்தாராம். पहला पत्र 3:9 में लिखा है कि तुम्हें बुलाने वाला तुम्हें आशीर्वाद करता है. 1 தீமோத்தேயு 6:12 உங்களை அழைத்தது நித்திய ஜீவனுக்கு அழைத்தது வேதம் சொல்லுகிறது. पहले तीमुथियुस 6:15 में लिखा है तुम्हें जो बुलाने वाला अनंत जीवन के लिए बुलाया गया है. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் நான் அழைத்து வந்தா கஷ்டப்படுவேன், நான் பரிசுத்தமா கஷ்டம் அப்படி இல்ல வேதம் சொல்லல. क्योंकि बहुत सारे लोग अपना मसीह के लोग क्या करते हैं, भवन में जाकर तुम्हें कष्ट उठाएगा, ये उठाएगा, ऐसा प्रकार नहीं है. ரோமர் 8:30 தேவன் யாரை மின்குறித்தார் அழைத்தார், யாரை அழைத்தாரோ நீதிமான் மாத்திரம் மைமைப்படுத்தணும் வேதம் சொல்லுகிறது. रोमर के 8वां अधिकार में 30वां वचन इस प्रकार लिखा है, प्रभु जिसको बुलाया उसको धार्मिक इंसान बनाया है. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் 12 அதிகாரம் 2 வசனத்துல தேவன் சொன்னார் ஆபிரகாமை பெரியசாலி மாத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதம் சொல்லி வாக்கு கொடுத்தாரு. उत्पत्ति किताब में 12 में लिखा है प्रभु ने अब्राहम को देख के कहता है कि मैं तुझे बड़ा जाति बनाऊंगा. அவர் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை ஜெபிக்க போனேன். एक कष्ट उठाने वाले मतलब परिवार को मैं प्रार्थना करने के लिए गया था. 25 வருஷத்துக்கு முன்னால एक 25 साल पहले की बात है. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள். बहुत ही गरीबी में गुजर रहे थे उनकी स्थिति. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். मैं केवल उनसे एक ही बात बोला. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு 3-4 ஜெபங்கள் இருக்குன்னு சொன்னேன். एक मसीह के बच्चों को 3-4 प्रकार का प्रार्थना है. குடும்பமா அழைத்து போகணும். परिवार समेत आराधनालय में जाओ. குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும். प्रार्थना करो अपना परिवार के साथ घर में. கூடி ஜெபிக்க வேண்டும். मिलकर प्रार्थना करो. தனி ஜெபம் பண்ண வேண்டும். अकेलेपन में प्रार्थना करो. ஏன்னா தனி ஜெபத்துல தான் தேவ வல்லமை இருக்கிறது. क्योंकि अकेले पे प्रभु से तुम कितना प्रार्थना करते हो उतना बल तुम्हें प्रभु देता है. உங்கள காலத்துல யாக்கோபு போராடி அப்படி மீட்கணும். क्योंकि जैसे कि याकूब ने रात भर प्रभु से संघर्ष कर वो आशीर्वाद को पाया था वैसा இயேசு கிறிஸ்து மத்திய 6 கதை பிடி ஜெபம் என் பிதா வெளியே பதில் தரும்னு சொன்னார். यीशु मसीह ने कहा मत्ती 6:9 में तू अपने घर का दरवाजा बंद करके तू प्रार्थना कर, प्रभु जैसे तू अंदर से बात प्रार्थना कर प्रभु बाग में तुझे वो फल देगा. உங்களுக்கு அபிஷேகம் நடக்கணும்னா ஜெபம் தான் அபிஷேகம் நடக்கும். अगर तुम्हारी जिंदगी में अद्भुत चमत्कार होना है तो प्रार्थना ही होगा. ஜெபம் தான் प्रार्थना ही सिर्फ. நான் நிறைய கிறிஸ்தவ மக்களை பாக்குறேன். मैं बहुत सारे मसीह के बच्चों को देखा है. அங்க ஓடுறவ இங்க ஓட அலமோதி இருக்குது. यहाँ भागते हैं वहाँ भागकर दौड़ते रहते हैं. ஆண்டவர் நான் கர்த்தரன் காத்திருந்தோம் வெட்கப்பட்டு போகணும் வேதம் சொல்லுது. प्रभु का वचन क्या कहता है, मेरे बच्चों मेरे इंतजार करो, मैं तुम्हें बड़ा करूंगा. பேதுரு சொல்ற தேவனுடைய கர்த்தர் அடங்கி ஏற்றவன் ஒசுத்திர வேதம் சொல்லுகிறது. पतरस कहता है उचित समय में तुम्हें ऊंचा करने वाले के प्रभु का महान हाथों में बने रहो. நம்ம தேவன் வருஷத்தை நம்பினா முடிச்சுட்டாரு. क्योंकि प्रभु बरस को भलाई से मुकुट पहनाता है. காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்குது. सारे काल जो है प्रभु का हाथ में है. ஒரு மனுஷனை ஒசுத்துமோ தாக்க எல்லாம் அவன் அதிகாரம் அவருடைய கரத்துல தான் இருக்குது. एक मनुष्य को ऊंचा करना या नीचा करना प्रभु के हाथ में है. ஏன்னா உங்க கூட இயேசுப்பா இருந்தால் போதும். क्योंकि तुम्हारे साथ प्रभु होना ही चाहिए. ஒரு வசனம் பாராம சொல்லணும். एक वचन अगर बोलते हैं तो उसे बिना देखे बताना है. 2 சாமுவேல் 5:10 சொல்லுது. दूसरा सामुएल 5:10 की क्या कहता है, தாவீது கூட கர்த்தர் இருந்தா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார். ஹalleluya हालेलुया. दूसरा सामुएल 5:10 में इसका लिखा है कि दाऊद के साथ प्रभु यीशु था. हालेलुया. वो हर दिन बढ़ते बढ़ते गया. உங்க கூட இயேசுப்பா இருந்தால் போதும். अगर आपके साथ प्रभु यीशु होएगा काफी है.
ஏன்னா உங்களை அழைத்து உண்மை உள்ள தேவன். क्योंकि तुम्हें बुलाया परमेश्वर सच्चा है, அவர் உத்தமன், वो उत्तम है, அவர் பரிசுத்தர். वो पवित्र है. பரிசுத்த தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. बिना पवित्र प्रभु को दर्शन नहीं कर सकते. நான் ஆண்டவரை 3 நேரம் தரிசித்திருக்கேன் நேரடியா. पास्टर जी अपनी जिंदगी में अभी तक 3 बार प्रभु को दर्शन किया है. நேரடி பேசியிருக்கிற praise the Lord. हालेलुया, एकदम सामने से बात किया है. धन्यवाद यीशु. நம்ம ஆண்டவர் உயிருள்ள தேவன். हमारा प्रभु एक सच्चा है और जिंदा परमेश्वर है. இந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுல படுத்து ஒரு தூங்கிட்டு இருக்கும் ஒரு தூதர் வந்து இந்த 2023 கர்த்தரை தேடுவது ஒரு நாமே குறைபடாதுன்னு சொல்றாரு. हालेलुया, जैसे ये 25 दिसंबर को आराधना में करके घर पे सोए थे, लेटे हुए थे, जब एक दूत ने आके बोला 2023 को मैं भलाई से मुकुट करूंगा. கர்த்தரை தேடுபடி praise the Lord. हालेलुया, प्रभु को खोजने वाले. நான் ஒன்னு சொல்றேன், உங்கள்ட்ட கேக்குறேன். मैं एक बात आपसे पूछता हूँ, ஒழுங்கா சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா ஒரு ஆள் காணப்படாம ஒரு ஆள் யாரெல்லாம் बोल सकते हैं நேட்டிகமா காணப்படாம ஒழுங்கா வருது யாரெல்லாம் எவ்வளவு? हर संडे जो सही बोले तो चर्च में कौन दिखाई देता है? நான் 80ல பாம்பே மெல்லுல பார்ப்பேன். 80ல மெல்லுல பார்க்கும்போது எந்த மாசம்லாம் காணப்பட எல்லாம் வெட்டி வெட்டி சம்பளம் மேல தான் கிடைக்கும். मैं जैसे 1980 में मुंबई में आया था, जब मैं काम करता था, लेकिन मुझे इतना मैं छुट्टी डालता था क्योंकि मेरे लिए पगार इतना छोटा सा ही एक मिलता था. ஏன்னா ஆலயத்து வரப்படி ஒழுங்கா கரெக்டா வர வேண்டும். क्योंकि कलीसिया में आप लोग आते हैं एकदम ठीक ठाक से, प्रभु के सन्निधान में जाते हैं, प्रभु को आराधना करते हैं, उसको हम धन्यवाद करने के लिए सही समय में आना चाहिए. நம்ம நடுவுல யார் இருக்கிறார்? உலகத்தை உண்டாக்குற ஆண்டவர். हमारे बीच में कौन निवास करता है, रहता है कौन? आकाश और धरती को बनाए हुए அவருடைய நாமம் என்ன? उनका नाम क्या है? அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள நித்திய பிதா, சமான் தேவன் அப்படிங்கிறார். वो अद्भुत चमत्कार करने वाला, हालेलुया, नीति का परमेश्वर, शांति का राजा, बलवंत परमेश्वर. எரேமியா 33:3 சொல்லி என்ன நோக்கி கூப்பிடுவது அறியாது எட்டன பெரிய சேவை ஒரு கர்த்தர். यिर्मयाह 33 पर देखेंगे तो प्रभु बोलते मेरे और देखो पुकार, मैं तुझे इस प्रकार बताऊंगा तू जो नहीं जानता है. யாருள்ள வீட்டுல எல்லாம் ஐஸ்வர்யம் வேணும்? किसके घर में ऐश्वर्य? யார் வீட்டுல எல்லாம் ஐஸ்வர்யம் வேணும்? किस किस घर में ऐश्वर्य चाहिए, धन चाहिए? பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கலாம். कई हाथ में उठा देंगे. हालेलुया. தேவன் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட மனிதன் செழித்திருப்போம். प्रभु कहता है प्रभु के भवन में जो बना रहता है वही ज्यादा ऐश्वर्य को पाएगा. அவர் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு இருந்தேன். एकदम गरीबी घर में मैं गया था. பாஸ்டர் मेरा अपने 5000 சம்பளம் தான், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. वो घर में बोला था पास्टर जी मेरा मर्द 15,000 कमाता है, मेरा घर में इस प्रकार के हम लोग रहते हैं. பிசாசு இப்படிதான் கட்டி வச்சிருக்காங்க தேவர் ஏழை மக்கள். शैतान इस प्रकार बांध के रखा है बहुत सारे लोगों को. ஏன்னா அவன் என்னைக்கும்படி நினைக்க கூடாது, நான் 10,000 சம்பளம் தான் இப்படிதான் இருப்பேன். हमेशा ये नहीं सोचना चाहिए मैं 10,000 या 15,000 लोगों में ऐसे रहेगा, ऐसा कभी नहीं सोचना चाहिए. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு உங்களை ஏதோ தர்த்துக்கு வைக்கிறது வரல. பிரைஸ் தி லார்ட். हालेलुया. प्रभु इस प्रकार इसलिए नहीं आए कि तुमको दरिद्र में बना रहने के लिए. உங்களை ஐஸ்வர்யமத்த தர்த்திரமா மாறினாராம். तुम्हारा ऐश्वर्य करने के लिए वो दरिद्र बन गया. அத பேரன்ஸ்க்கு சொல்லல. ये सब इतना आशा के लिए नहीं बोल रहा हूँ. வேதத்துல ஒரு உடன்படிக்கை விட்டு 3 மாதத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். प्रभु का जो बेटी था ओबेद एदोम के घर में 3 महीना था, लेकिन प्रभु ने उस घर को आशीष किया. தாவீது ஒரு ஆட்டு பின்னால் அலைந்த ஒரு மனிதன். दाऊद तो मेमने के पीछे जाने वाला व्यक्ति था. தாவீதை கர்த்தர் எப்படி ஒசத்தினார் பத்தியா? दाऊद को प्रभु ने कैसा ऊंचा किया. தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனை கோடி தங்கத்தை கொடுத்தாராம், எத்தனை கோடி கோடி. प्रभु का भवन बांधने के लिए दाऊद ने कितना सोना अपने जमा करके रखे थे. அந்த சகோதரி தேடி எப்படி ஜோங்கணும்? அன்னைக்கு அப்பத்தை மட்டும் தானும் ஜோங்கணும். वो परिवार कैसे प्रार्थना करता था, हर दिन का रोटी हमें दीजिए प्रभु. அந்த சகோதரி வாடகை வீட்டுல இருந்தாங்க. लेकिन वो घर में वो भाड़े के घर में रहते थे. நான் ஜோம் வந்தேன், ஒரு கோடி வீடு கேளுங்க அப்படின்னு. मैं प्रार्थना करने से आने से पहले बोला आप 1 करोड़ का मकान मांगो. 1.5 கோடி வீடு கொடுத்தாரு ஆண்டவர். हालेलुया. 1.5 करोड़ का दे दिया. हालेलुया. நம்ம தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். सुनो हमारा प्रभु क्या है? मुझसे नाम கர்த்தர் கை குருவி போல. मूसा मैं हूँ प्रभु, मेरा हाथ छोटा नहीं हुआ है. நான் ஒரு உங்களுக்கு கேட்கிறேன், வேதத்துல வாசிக்கிறோம் ஆலயத்துக்கு வர மக்களை கர்த்தர் சீயோன்னு ஆசீர்வதிப்பார். கரெக்டா இன்னும் உட்கார்ந்து வாசிக்கிறத ஆலயத்துக்கு வர மக்களை கர்த்தர் சீயோன்னு ஆசீர்வதிப்பார். जो कलीसिया में आने वाले लोगों को प्रभु सिय्योन से आशीर्वाद करेगा. வசனம் எடுக்க பார்ப்போம், யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். டெய்லி ஆலயத்துக்கு வரீங்களா? संगीत 128 ஆறாவது ஆலயத்துக்கு வர மக்களுக்கு சீயோன்னு ஆசீர்வதிக்கிறாராம். வாசிப்போம் சங்கீதம் 134 134 ஒன்னு வாசிக்க சீக்கிரம் வாசிக்க. भजन संगीत 134 में 1-2 बार आएंगे. எப்படி போய் ஆசீர்வாதம் பத்தினா praise the Lord, hallelujah, thank you Jesus, praise the Lord. 134 134 में ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை
அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆலயத்தோட மக்கள் என்ன செய்தாரு? வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தர் சியோன் ஆசீர்வதித்தார். हिंदी में पढ़ेंगे। हे यहोवा के सब हे यहोवा के सब सेवकों सुनो। हाँ। तुम जो रात रात को यहोवा के भवन में खड़े रहते हो, हाँ। यहोवा को धन्य कहो। आमीन। अपने हाथ हाँ। पवित्र स्थान में उठाकर यहोवा को धन्य कहो। आमीन। यहोवा जो आकाश और पृथ्वी का करता है, हाँ। वह सियोन में से तुझे आशीष दे। அல்லேலூயா. सियोन से तुझे आशीष दे। நிறைய கிறிஸ்தவ மக்கள் இருக்குமா? 120 சங்கம் தெரியும். அல்லேலூயா. बहुत सारे लोगों को 128 मालूम है। ஏன்னா வேதம் உங்களுக்கு அழகா சொல்லுது, அவ்வளவு ஆசனம் தேவனுடைய ஆலயத்துல இருக்குது. बहुत सारा आशीष प्रभु के भवन में है। நீங்க ஆலயம் இருந்தா எவ்வளவு காணிக்க போடுங்க? நீங்க மட்டும் 100 ரூபாய் 200 ரூபாய் போடுமா? எவ்வளவு ஆசனம் உங்களுக்கு தெரியுமா? अगर அந்த வசனத்தை நீங்க சொல்லி போட்டு பாருங்க, ஒரு 3 மாசம் அதிசயம் நடக்கும். हालेलुया। आप लोग आके अगर कलीसिया में आके कितना दान देते हो? 100, 200, लेकिन ये बढ़ के प्रभु का नाम को महिमा करके आप दान देंगे तो आपकी जिंदगी में बड़ा चमत्कार நான் कराएगा। ரொம்ப கஷ்டத்துல இருந்த நம்ம சகோதரன் தெரியும். மெல்லூர பார்த்தேன், ரோட்ல காப்பியோட பார்த்தேன், 10 லட்சம் கடன் ஆகி போச்சு. मैं पास्टर पहले से जानते हैं, वो कॉफी हम लोग खुद पिया अंदर एक पेंगे। हालेलुया। 10 லட்சம் கடன், மாதம் 50,000 வட்டி கட்டணும். 10 लाख कर्जा हो गया, महीना 50,000 भरना है ब्याज। என் மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, इनकी पत्नी जी एक बात बोली, எப்படி யோக மனை மாதிரி தானே இருக்கும், ஊழி செஞ்சு என்ன ஆக போகுது? योग को जैसे उनके पत्नी कैसे बोली तो वैसे, अरे सेवा करके क्या मिलने वाला है? கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, प्रभु इनसे एक बात कहा, ஒருவன் குடிஞ்ச என் பிதா கணம் பண்ணுவார். अगर ये व्यक्ति मेरा सेवा करते थे, पिता परमेश्वर उसका आदर करेगा। சொந்த வீட்டை கொடுத்தாரு, उसका घर दिया, 2 பிள்ளைகள் காயம் முடிச்சேன் 10 லட்சத்துக்கு. दोनों बच्चों को शादी बना था 10-10 लाख में, இப்ப ஊர்ல 40 லட்சம் வீடு கட்டினேன். गांव में 40 लाख घर बना दिया। இப்ப என் மனைவி தான் கர்த்தரும் கூட இருக்கிறாரு. अभी भी बोलती है प्रभु तुम्हारे साथ है। அல்லேலூயா. आप बोलना चाहिए था, फिक्र की क्या बात है? Praise the Lord. Hallelujah. Praise the நம்ம Lord. இயேசு பெரியவர். हमारा यीशु बड़ा है। பவுல் அதான் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் அங்க நான் வெட்கப்படேன். और इस प्रकार कहता है कि मैं विश्वास करता हूँ जो है वो ये है यीशु, मैं बिना लज्जा होगा। மோசே கூட கர்த்தர் பேசுறார், மோசே ஆபிரகாம் தேவன், ஈசாக் தேவன், யாக்கோब தேவன் பேசுறார். मूसा के साथ प्रभु ने कहा मैं अब्राहम का परमेश्वर, इसहाक का परमेश्वर, याकूब का परमेश्वर। அவங்க தேவன் பெரியவர். हमारा प्रभु बड़ा है। இன்னைக்கு இந்த உலகம் நம்மளுக்கு பெருசா தெரியுது. आज हमारी दुनिया में बहुत बड़ा दिखता है। பிசாசு வந்தா ஊதாசுல பிசாசு வந்தா பிசாசுக்கு ஊதாசுக்கு 30 வெள்ளிக்காய் தான் பெருசா தெரியும். युदास जैसे ही शैतान जैसे युदास के अंदर घुसने के बाद क्या होता है, युदास को 30 चांदी की सिक्का ही बड़ा दिखा। உங்களுக்கு இயேசு பெருசா தெரியும். हमें प्रभु यीशु बड़ा दिखना है। தாவீதுக்கு இயேசு தான் பெருசா தெரிஞ்சார். दाऊद को यीशु भी बड़ा दिखाई அந்த दिया। தாவீது கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபட சொல்றார். इसलिए वो लिखे रखा, प्रभु को जो खोजने वाला उसको कोई कमी नहीं होगी। ஆயிரத்து வரது எவ்வளவு ஜோவுட்டு யாரெல்லாம் जो कलीसिया में आने से पहले कौन कौन प्रार्थना करके आया? ஆனா நீங்க ஆலயத்துக்கு போறேன், आज मैं कलीसिया में जा रहा हूँ, எங்களோட பேசணும், आप मुझसे बात करें प्रभु, நீங்க ஆசீர்வாதம் வேணும், आज आशीर्वाद होने चाहिए। யாரெல்லாம் ஜெபம் பண்ண எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண कौन कौन प्रार्थना किया? நீங்க நிறைய ஏதோ சர்ச்சுக்கு போறோம் பார்த்து பார்த்து பண்ண நிறைய வாரிய. कलीसिया में जाना है तो उसके पहले कौन कौन प्रार्थना करके आया? நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்க போறேன். அல்லேலூயா. முக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். मैं आप लोग से एक बात पूछूंगा, ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது இயேசுவை பார்த்து யார்? புதிய ஏற்பாட்டுல ஆலயத்துல ஜெபிக்கும் போது இயேசுவை பார்த்து யார்? जब भवन में आके प्रार्थना करते हैं नया नियम में, तो यीशु में से कौन देगा? பவுல் பார்க்கற வாசிப்போம். அப்போஸ்தலர் 22 16 17 வாசிப்போம் சீக்கிரம். அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 16 12. 22-17 பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆ. தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஆ. ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு பெரிய பாவி தான், நான் இயேசுவை பார்த்திருக்கேன். பிராயங்க என்னைக்கும் பாவங்கள் கழுவப்படுகிறோ நீதிமானமாக தான் அவரை பார்க்க முடியும். हालेलुया। पापी इंसान था प्रभु से आने से पहले, लेकिन प्रभु यीशु मसीह ने सारे पाप को क्षमा करने के बाद मैं प्रार्थना करूंगा तो प्रभु को दर्शन को मैं देख सकता हूँ, जैसे पौलुस ने देखा। இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுறார். आज प्रभु आपसे बात करता है। இதுக்கு முன்ன நீங்க சவுலா இருக்கலாம், इसके पहले आप लोग सौ हो सकते हैं, இன்னைக்கு பவுலா மாத்த போறாரு. लेकिन आज पौल बनाएगा। ஒருவன் கிறிஸ்துவின் அந்த புது சிருஷ்டி பரிசு ஒளிந்து. एक व्यक्ति अगर यीशु मसीह में है वो नए सृष्टि है, चूल्हा सब चला गया, सब नया हो गया। நீங்களா சொல்லுங்க ஆளுக்கு வந்த ஒண்ணு கூட கிறிஸ்துவ ஒவ்வொரு நாள் வளர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், தரிசிக்கணும். यदि हम प्रभु के भवन में आते हैं, इतना ही नहीं,
प्रभु को चाहत होना चाहिए, हर दिन प्रभु के वचन में बढ़ना चाहिए, प्रार्थना में बढ़ना चाहिए। நீங்க சாட்சி சொல்லணும் ஒரு சண்டே हर संडे गवाही बताना है प्रभु में, गया संडे क्या हुआ था, गया हफ्ते क्या हुआ। வீட்டுல நிறைய பிரச்சனை வீட்டுல ஆளுநர் ஜெபித்து ஆளுநர் அற்புதம் செஞ்சார்। घर में बहुत सारा समस्या था, लेकिन मैं प्रभु का भवन में आकर प्रार्थना की, प्रभु सारे समस्या से मुझे छुड़ाया। इस प्रकार गवाही बोलना है। இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3 வருஷம் ஊழியம் பார்க்கும்போது यीशु मसीह जगत में 3.5 साल सेवा करते समय பரிசுத்த ஓய்வு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார்। वो छुट्टी के दिन में यानी कि शपथ के दिन में ही प्रभु ने बहुत सारा चमत्कार किया। நான் எத்தனை சாட்சி சொல்ல முடியும்? मैं बहुत सारा गवाही बोल सकता हूँ। ஒரு ரிச்சர்டுக்காக 1.5 கோடி வீடு வாங்கியிருக்கார், சொந்த வீடு। कोई भी कुछ काम नहीं था, वो 1.5 करोड़ में घर बनाया है। நான் உங்க முன்னாடி எப்படி இருந்தேன்? வெறுமையா இருந்தேன்। मैं आपके सामने कैसा था? एकदम खाली था। கோடிக்கு மேல ஆண்டவர் தந்திருக்காரு। करोड़ के ऊपर बढ़ दिया है। தேவனால எல்லாம் கூடும்। प्रभु से सब कुछ संभव है। அவர் இல்லாத இருக்குதே போல அழைக்குது। जो कुछ नहीं है उसको हाय करके बोलने वाला प्रभु। ஒரு வீட்டு ஐஸ்வர்யமாத்த அவர்தான், தர்த்திமாத்த அவர்தான்। ऐश्वर्य बनाने वाले भी हुए यीशु मसीह है, दरिद्र करने वाले भी அந்த வசனத்தை வாசிப்போம்। उस वचन को पढ़ेंगे। 1 சாமுவேல் 2 அதிகாரம் 7 வசனம்। पहला सामुएल 2 अधिकार में 7 वचन। पहला सामुएल 2:7। पहला सामुएल 2:7। கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார்। हालेलुया। यहोवा निधन करता है और धनी भी बनाता है, वही नीचा करता और ऊंचा भी करता है। இதுக்கு தான் ஆலயத்துக்கு வந்திருக்கோம்। इसके लिए हम भवन में आए हैं। ஒரு வீட்டு ஐஸ்வர்யமாத்த அவர்தான், தர்த்திமாத்த அவர்தான்। ये घर को ऐश्वर्यवान बनाने वाला प्रभु है, दरिद्र करने वाला प्रभु है। இதுக்கு நான் தாவீது அழகா ஒரு ஜெபம் பண்ணேன்। அந்த வசனத்தை इसलिए வாசிப்போம்। दाऊद खूबसूरती से एक प्रार्थना करता है। 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 வசனம், கடைசி வசனம்। दूसरा सामुएल में 7वां अधिकार में 29वां वचन। दूसरा सामुएल 7:29। இப்பொழுது உமது அடியாரின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவன் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியாரின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக। हालेलुया। तो आप प्रसन्न होकर अपने दास के घराने पर ऐसे आशीष दे कि वह तेरे सम्मुख सदैव बना रहे, क्योंकि है प्रभु यहोवा तूने ऐसे ही कहा है और तेरे दास का घराना तुझसे आशीष पाकर सदैव धन्य रहे। हालेलुया। தாவீது ராஜா எப்படி ஜெபம் பண்ணாரு? दाऊद राजा किस प्रकार प्रार्थना किया? ஆனா நான் ராஜாவுன்னு ஒரு பிரயோஜனம் இல்ல। मैं राजा को भी कुछ काम का नहीं है, ஏன்னா உம்முடைய ஆசீர்வாதம் என் வீடு எப்போதும் ஆசீர்வாதமா இருக்கணும்। लेकिन आपका आशीर्वाद से मेरा घर हमेशा आशीष बने रहेगा। நீங்க இப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார்। और आप इस प्रकार का प्रार्थना करके देखो, प्रभु तुम्हारा घर को आशीष बनाएगा। ஏன்னா இயேசு உங்க வீட்டுல இருந்தால் போதும்। क्योंकि यीशु मसीह तुम्हारे घर में हो गए, ठीक है। அன்னைக்கு ஒரு ஆதி ஒரு கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றது கேட்டது? ஆதியிலே கிறிஸ்தவன் வேதகரா அடி ஆதியிலே வேதகராள்। आदि में जो प्रभु का बच्चे थे वो एक बार इनके कहा, அது தாத்தா பாட்டினா வேதகராள்। उनका दादा दादी में वो प्रभु का ही बच्चे हैं। அவர் என்ன தெரியும்? வீட்டுல ஒரு பெரிய சாபம் இருக்கு பாஸ்டர் அப்படிங்க। वो कहते हैं कि इनसे कहा, पास्टर जी मेरा घर में एक श्राप जैसा है। பிசாசு இப்படி பயம் கட்டி கொண்டு இருக்கிறான்। शैतान इस प्रकार डराता है। உங்க தாத்தா செஞ்ச பாவம், உங்க பாட்டி செஞ்ச பாவம், இப்படி சாபம் இருக்கு சாபம் இருக்கு பயம் கட்டி शैतान இருக்கிறான்। इस प्रकार बोलता है, तेरा दादा ने किया वो श्राप है, तेरा दादी ने किया वो श्राप है। இயேசு உங்க வீட்டுல அந்த சாபம் கிடையாது, ஆசீர்வாதம்। अगर आप प्रभु के घर, अगर आपका घर में प्रभु यीशु है तो वो श्राप नहीं, आशीष मिलेगा। வெளிப்படுத்த 22 அதிகாரம் 3 சொல்லுது இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல ஒரு சாபம் இருக்காது। பிரைஸ் சொல்லுவாங்க। प्रकाश 22:3 में लिखता है कि प्रभु तुम्हारे घर में रहेगा तो वह श्राप नहीं रहेगा, आनंद जीवन होगा। எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதம் மாத்தின தேவன்। सारे श्रापों को प्रभु ने आशीष से बना दिया। தேவனால் எல்லாம் கூடும்। प्रभु से सब कुछ होगा। நல்லா ஜெபிக்க வேண்டும்। अच्छी तरह से प्रार्थना நம்ம करना है। தப்பா கேட்கல। ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஜெபிக்க எல்லாம் கை தூக்குவோம்। ஒரு நாளைக்கு கரெக்டா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம்। 24 घंटे में दिन का, लेकिन उसमें मैं 1 घंटा प्रभु को प्रार्थना करने वाले कितना लोग हैं? वही हाथ उठा है। कितना 30% उठा है या 60% उठा है? यार में गिरा ஏன்னா ஒரு வாரம் அழைத்து வந்திருப்போம் மட்டுமல்ல, நீங்க 1 மணி நேரம் ஜெபித்தே ஆகணும்। केवल हम भवन में आके जाने के लिए नहीं आया, कम से कम 1 घंटा प्रार्थना करना है। ஜெபம் தான் ஜெயிக்க கொண்டு வரும், அப்போ நடக்கும்। 1 घंटा इस प्रकार भी बोल सकते हैं। 1 घंटा बोलेगा तो लगातार 1 घंटा नहीं, 15-15 मिनट ले लो। 24 மணி நேரம் இருக்குது। 24 घंटा नहीं, 1 घंटा 24 மணி நேரத்துல 1 மணி நேரம், 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்। ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்। அது கம்மி தான்। அது 10 मामलों को नहीं ज्यादा लगेगा। அல்லேலூயா। हालेलुया। फिर भी 1 घंटा कम से कम ஏன்னா ஜெபத்தை நீங்க கூட்டணும்। प्रार्थना को बढ़ाना है। ஒரு மணி நேரம் இல்ல ஆண்டவர் எப்பப்ப சொல்றாரோ அப்போ சரி, அப்படிலாம் கூடாது। டைம் உண்டு, எல்லாத்துக்கும் வேலைக்கு டைம் இல்லை। ஆளு இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன், ஏன் சோதனை சொல்ல அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
சோத்திரத்துல சீக்கிரம் சொல்லி முடிக்க போறேன். Praise the Lord. स्तुति के मतलब आपने समझ ஏன்னா क्योंकि நான் குறை சொல்லல சிலமா அவன் தேங்க ஒருத்த நான் ஒருத்த எனக்கு என்ன அப்படின்னு அப்படி இருக்க கூடாது. Praise the Lord. वो करेगा तो मैं करेगा ऐसा नहीं रहना चाहिए. நிறைய மனுஷன் சோத்திரம் சோத்திரம் அன்னைக்கு ஒரு வீடு போயிருக்கேன். சோத்திரம் சோத்திரம் நான் என்ன சோத்திரம் அர்த்தம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க. சோத்திரம் அர்த்தம் சொல்லுங்க. मास्टर जी घर में गए थे, वो घर में बोला था कि स्तुति हो स्तुति हो स्तुति हो, बोला स्तुति हो किसका स्तुति சோத்திரம் हो அர்த்தம் சொல்லுங்க. किसका स्तुति हो? स्तुति का अर्थ क्या है? என்ன பாருங்க சங்கீதம் 50:20 சோத்திரப்படுத்து தேவனை மகிமைப்படுத்துதான். ரெண்டாவது சோத்திரம் சொன்னா भजन संगीत में लिखा है कि 50 में जो मुझे स्तुति का बलि चढ़ाता है वो प्रभु को महिमा करता है. ரெண்டாவது சோத்திரம் சொல்லும்போது என்ன நடக்குது? दूसरा स्तुति करने से क्या होता है? முதல் சோத்திரம் அவரை மகிமைப்படுத்தும். ரெண்டாவது சோத்திரம் पहला महिमा करते हैं நந்தி நந்தி பலி வேற धन्यवाद அம்மா சொல்ல போறாங்க. चलेगा. ஏன் நல்லா பிரிஞ்சிடுங்க. முதல் சோத்திரம் அவரை மகிமைப்படுத்தணும். पहला प्रभु स्तुति करते हैं तो उनको महिमा करते हैं. எபிரேயர் 13:5 ரெண்டாவது சோத்திரம் அவருக்கு கனி கொடுக்கும். Thank you Lord. इब्राहिम की किताब 13:5 में क्या लिखता है कि जब हम प्रभु की स्तुति करते हैं तो वो एक बलि है, அதான் நந்தி பலி. वो एक नंदे और धन्यवाद का बलि चढ़ाते हैं. காலைல ஒரு 10 சோத்திரம் ஆறு 10 இட்லி கொடுத்த மாதிரி 10 ஆப்பிள் பழம் கொடுத்த மாதிரி हालेलुया. सुबह 10 स्तुति करो प्रभु के लिए, 10 एप्पल दिया हुआ प्रभु को. கர்த்தர் இப்படி நல்ல சத்தியத்தை போல அறியணும். Praise the Lord. प्रभु का सत्य का अच्छे से जानना है. हालेलुया. அப்ப முதல் சோத்திரம் அவரை மகிமைப்படுத்த ரெண்டாவது சோத்திரம் கனி கொடுக்கிறோம். पहला स्तुति करते प्रभु महिमा के लिए, दूसरा हम स्तुति करते प्रभु के लिए वो अच्छा फल देने के लिए. மூணாவது சோத்திரம் உங்களுக்கு என்ன தராரு ஆண்டவர்? तीसरा अगर स्तुति बलि चढ़ाते हैं तो प्रभु आप लोग को क्या देता है? சீக்கிரம் சொல்லுங்க. Praise the Lord. प्रेज लॉर्ड. जल्दी से बोलो. 2 Corinthians 4:15 ஆண்டவர் சோத்திர கிருபை பெறுவோம். बहुत सारे स्तुति से क्या होता है? प्रभु का अनुग्रह पड़ेगा. இதுதான் தாவீது சொல்றாரு கர்த்தரை காலம் சோத்திரித்து इसलिए பெறுங்க. प्रभु दाऊद बोलता है प्रभु हमेशा भी स्तुति करेगा, उसका स्तुति हमेशा बना रहेगा. எல்லாம் தாவீது என் ஜீவனால் என் நன்மையின் கிருபை தொடரும் அப்படிங்கிறாரு. मेरे जीवन पर प्रभु को भलाई और सच्चाई मेरा पीछा करेगा. கர்த்தரை நல்ல கவனமா இருங்கள். प्रभु के ऊपर बहुत ही ध्यान लगाओ. சோத்திரம் சொல்லும்போது அவர் மகிமைப்படுத்தும். சோத்திரம் அவர் கைவிடும். சோத்திரம் கிருபை பெறுவதும். प्रभु को स्तुति करते प्रभु को महिमा देते हैं, प्रभु को स्तुति करते प्रभु को अच्छा फल देते हैं. प्रभु को स्तुति करते समय क्या होता है? बहुत सारे लोग अनुग्रह पड़ता है. சோத்திரம் சொல்லிட்டு என்ன நடக்கும்? अगर स्तुति नहीं करेंगे तो क्या होता है? என்ன நடக்கும்? क्या होगा? எல்லாம் அறியணும். Praise the Lord. சோத்திரம் சொல்லிட்டு என்ன நடக்கும்? சீக்கிரம் अगर स्तुति नहीं करेंगे तो क्या होगा? हाँ, चल रहा है. என்ன நடக்கும்? गिरजा ही गला क्या होगा? சோத்திரம் சொல்லிட்டு என்ன நடக்கும்? अगर स्तुति नहीं करेंगे तो क्या होगा? சோத்திரம் அவர் பயன்படுத்தும். சோத்திரம் கனி கொடுக்கும். சோத்திரம் கிருபை பெருகிட்டே இருக்கும். ஏன்னா ரோமர் 1:21 வாசிப்போம் சீக்கிரம். ரோமர் 1:21 சோத்திரம் சொல்லிட்டா உங்க இருக்கிற இருள் அடையும். ரோமர் 1:21 தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஆ. ஸ்தோத்திரியாமலும் இருந்து ஆ. தங்கள் சிந்தனைகளினாலே மீறலானார்கள். ஆ. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து இன்னைக்கு இருள் அடையுது. பிசாசு வருகிறான். इस कारण की परमेश्वर को जानने पर भी उन्होंने परमेश्वर के योग्य बड़ाई और धन्यवाद न किया, परंतु व्यर्थ विचार करने लगे, यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया. அல்லேலூயா. अंधेरा हो गया. हालेलुया. நம்ம இருதயம் எப்ப சுத்தமா இயேசுனா இருதயத்தை சுத்தமா பார்க்கும் தேவனை தரிசிப்பான். यीशु आएगा तो हमारा हृदय शुद्ध होगा, ज्योति होगा, प्रभु का दर्शन करेगा. अगर प्रभु की स्तुति नहीं करेगा तो हमारा हृदय अंधेरा हो जाएगा. கர்த்தரை சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். इसलिए प्रभु को धन्यवाद बोलते रहना है. ஏன்னா நிறைய பேருக்கு சமாதானம் தெரியுமா? क्योंकि बहुत सारे घरों में शांति नहीं है. சங்கீதம் 147:11 சொல்லு கர்த்தர் பயந்து கிருபை காத்து தேவன் பெரியவர் எஸ்ரமே தேவனை சுத்தி சோத்திரம் சொல்லு உன் எல்லை சமாமாக்குவேன். भजन संगीत में 147 में इतना लिखा है कि 147 சங்கீதம் 11 12 13 4 வசனம் வாசிப்போம். 147 भजन संगीत में लिखा है कि 11-12 11 12 13 14 4 வசனம் சீக்கிரம். Thank you, Jesus. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சோத்திரம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆ. சீயோனே உன் தேவனை துதி. துதி. ஆ. அவர் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி ஆ. உன்னிடத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்கி உச்சிதமான கோதுமையால் உன்னை நிறுத்தி அல்லேலூயா. हालेलुया. यहोवा अपने डरे हुए से, ध्यान से सुनो, यहोवा अपने डरे हुए से प्रसन्न होता है, अर्थात उनसे जो उसकी करुणा की आशा लगाए रहता है. हे यरूशलेम, यहोवा की प्रशंसा कर, हे सिय्योन अपने परमेश्वर की स्तुति कर. हालेलुया. क्योंकि उसने तेरे फाटकों के खंभों को दृढ़ किया है और तेरे लड़कों को आशीष दी है. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் பயந்து கிருபை காத்து தேவனை சோத்திரம் சொல்லும்போது உங்க பிள்ளை ஆசீர்வாதம் எல்லை சமாதானம். जब तुम प्रभु को सन्निधान में आकर इंतजार करके प्रभु की स्तुति करते हो तो प्रभु का सन्निधान तुम्हारा बच्चों को आशीष देगा. நீ யாருடைய மரணத்தை காப்பாரு சீக்கிரம். சங்கீதம் 33:12 வாசிப்போம். சங்கீதம் 33:18 கர்த்தர் பயந்து கிருபை காத்து தேவன் மரணத்தை காப்பாரு.
भजन संगीत 33:8 पढ़ेंगे। அவருடைய இது 18 ஆ. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பவர்களை ஆத்துமாக்களை மரணத்தில் அல்லேலூயா. கர்த்தர் பயந்து கிருபை காத்திருங்கள், தேவனை சோதனை போது மரணத்தை காப்பார், பஞ்சத்தில் உயிரோடு காப்பாற்றுவார். देखो यहोवा की दृष्टि उसके डरों पर और उन पर जो उसकी करुणा की आशा रखता है बनी रहता है। அல்லேலூயா. 33:12. भजन संगीत 33:18। அவன் இப்ப பெரிய பஞ்சம் வரப்போகுது, 19 பஞ்சத்தில் உயிரோட காப்பாற்றுவாரு. बहुत सारा अकाल आने वाला है, लेकिन प्रभु अकाल में प्रभु आपको बचाएगा। சங்கீதம் 37 வாசிப்போம். சங்கீதம் 37:19. विपत्ति के समय அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. विपत्ति के समय उनकी आशा न टूटेगी और न वे लज्जित होंगे और अकाल के दिनों में वे तृप्त रहेंगे। கர்த்தருக்கு பயந்து காத்திருந்தால் மரணத்தில் பஞ்சத்தில் எப்படி திருப்திப்படுத்துவார். प्रभु को इंतजार करे तो मरण से बचाएगा और प्रभु को जो इंतजार करके प्रभु की स्तुति करेगा वो अकाल में भी हमें तृप्त करेगा। ஏசப்பா எப்படி ஆசீர்வார் 100 படமும் ஆசீர்வார். அல்லேலூயா. प्रभु हमें कैसा आशीष करेगा 100 गुना। இப்ப காணிக்கை போட போறோம், அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். பிரைஸ் और दान के लिए एक वचन को पढ़ेंगे। போன சண்டே எப்படி காணிக்கை போட்டி சொல்லி போட்டியில எப்படி போட்டியா ஏது போடணும் போட்டியலோ இல்ல இல்ல. பிரைஸ் லார்ட். வாசிப்போம் எல்லாரும் எடுங்க. 2:31 வாசிப்போம். 2:31. दूसरा इतिहास 31:10। दूसरा इतिहास 21:10। दूसरा इतिहास 21:10। हालेलुया। जो एदोम यहूदा के वश में छूट गया और आज तक वैसे ही है, उसी समय लिबनान के सिर्फ उसकी अधीनता छोड़ दी। यह इस कारण हुआ कि उसने अपने पितरों के परमेश्वर यहोवा को त्याग दे दिया। பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்த தொடங்கின நாள் முதல் நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தினால இந்த ரட்சியான அம்பாரம் மீதி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. हालेलुया। पढ़ेंगे दूसरा इतिहास में 31 अध्याय में 10वां वचन। अज्जिया महायाजक ने जो साधु के घराने का था उससे कहा, जब से लोग यहोवा के भवन में उठाए हुए भेंट लाने लगे हैं तब से हम लोग पेट पर खाने को पाते हैं, वरना बहुत बचा भी करता है, क्योंकि यहोवा ने अपनी प्रजा का आशीष दी है और जो शेष रह गया है उसी का यह बड़ा ढेर है। हालेलुया। मिगुंद अंबार அதிகமான இயேசுவே நல்ல ஆண்டவரே, बहुत अधिक से हमें प्रेम कर रहे प्रभु। நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நீ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आप हमसे बात की ஆண்டவரே, நீ வந்திருக்க ஒருவர் நீ ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். जो भी आए हम आशीर्वाद करते हैं, யாரும் வெறுமைப்படக்கூடாது. कोई भी खाली नहीं जाएगा प्रभु। இந்த சத்தியம் உங்களுக்கு 30-60 கண்ணி கொடுக்கணும் ஆண்டவரே. सच्चे उनके दिल में 30-100 गुना फल देना है அப்படியே प्रभु। எலும்பி பிரகாசிக்கணும்ப்பா. सब प्रभु आपके नाम के இந்த வருஷம் ஒரு பேர் 10 பேரை கூட்டி வரணும் ஆண்டவரே. इस साल में हर एक 10 लोगों को लेकर आना प्रभु। எங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்து பாருங்கள். हमारे साथ एक दिन तो आके देखो, அப்படி இந்த இடத்துல ஒரு கூட்டம் மக்களை கொண்டு வரப்போதுக்காக एक சொல்றாங்க. दिन लोगों को लेकर आना, धन्यवाद प्रभु। மீண்டும் அப்படி பிள்ளைகளுக்கு சொந்த ஆலயத்தை கொடுக்க போய் அதுக்காக आपके சொல்றாங்க. बच्चे में आप का एक कलीसिया देने वाले से धन्यवाद प्रभु। உங்களுடைய பிள்ளை நீ ஆசீர்வதிக்க போதுக்காக நன்றி அப்பா. आपका बच्चों को आपने आशीष देने वाले धन्यवाद प्रभु। கர்த்தர் தாவீது ஆசீர்வதித்த தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு பணத்தை கொடுக்க வச்சு கிருபை செய்தீரப்பா. मुझे आपके दाऊद का आशीष किया, उसने आपका भवन बांधने के लिए बहुत सारा सोना रखा था கர்த்தர் உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஆலயத்தை வாங்கத்தக்க நீ அற்புதம் செய்ய போதுக்காக நன்றி प्रभु। आपके சொல்றேன். बच्चों को आप आशीष करके भवन लेने के लिए आप सहायता करने से धन्यवाद। இந்த வருஷத்துல புது புது குடும்பத்தை நீ கொண்டு வரப்போதுக்காக சொல்கிறேன் ராஜா. इस साल में नए नए परिवार को आप लेकर आने वाले धन्यवाद प्रभु। அடப்பட்ட வழிகால் துறக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆண்டவரே. द्वार को बंधा हुआ था, सारे द्वार का खुलने वाले धन्यवाद ஊழியர்கள் மறைத்து வெளிப்பட்டு அபிஷேகத்தை நீ செய்ய போதுக்காக நன்றி சொல்கிறேன் प्रभु। आपके सेवक को छुपा कर आप प्रकट होते हैं, धन्यवाद ஆண்டவரே. இந்த நாள்ல காணிக்கை போட மக்களை நீ ஆசீர்வதிக்க போதுக்காக நன்றி சொல்கிறேன் प्रभु। आज के दिन में जो भी दान दिए प्रभु, आप सभी को आशीष कर धन्यवाद। ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல ऐसा को प्रभु 100 गुना आपने आशीष நீ दिया। ஆசீர்வாதம் நாமத்தை மகிமைப்படுத்த போதுக்காக சொல்கிறேன். आपका नाम को महिमा के लिए आपने आशीष करना धन्यवाद प्रभु। இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। हालेलुया। सब के हो जाएंगे। हालेलुया। करता नमूने பேசுற வார்த்தைகளை காய சொல்றோம்। हालेलुया। எத்தனை ஆமென் சொல்றீங்க? நம்ம மத்தியில வந்து அருமையான வார்த்தைகளை கொடுத்த அருமையான பாஸ்டர் கேப்ரியல் பிரதருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். हालेलुया। வசனங்கள் அப்படியே हालेलुया அப்படி
இதே போல அவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் அப்படி ஒரு வரதுகளை உயர்த்தி हाथ उठाकर हालेलुया हालेलुया। संगीत में इस प्रकार लिखा है, दूसरा इतिहास में इस प्रकार लिखा है, रोमर 1:21 में इस प्रकार लिखा है, हालेलुया। दूसरा पढ़ने 4:14 इस प्रकार लिखा है। बहुत सारे के स्तुति के साथ हालेलुया बहुत अनुग्रह पड़ेगा। आमीन बोलेंगे। प्रभु की जो भी स्तुति करता है हालेलुया वो प्रभु को महिमा करता है। आमीन बोलेंगे। जो भी प्रभु की स्तुति करता है वो प्रभु को फल देता है। हालेलुया बोलेंगे। जो भी प्रभु को स्तुति करता है हालेलुया वो अनुग्रह बढ़ता है। हालेलुया हालेलुया। जो प्रभु को दान देता है वो दान देकर तृप्त होकर भी हालेलुया बचा हुआ भंडार ढेर हुआ। हालेलुया हालेलुया। इवड़ा பெரிய அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொன்ன மாதிரி हालेलुया आपके घरों में भी ढेर बना रहे हैं। आमीन बोलेंगे। और सारे कमियां निकाल कर प्रभु का ढेर बना रहे। हालेलुया। प्रभु इतना देगा खा पी कर भी वो हालेलुया ढेर देगा। मिगुंद अंबार मींदिरुको हालेलुया अंबार मींदिरुको हालेलुया वो ढेर रहेगा प्रभु के लिए इच्छा उत्साह के साथ देता है उसमें प्रभु प्रिय होता है करके हालेलुया। दूसरा कोरिन्थियर 10:9 में हम पढ़ते हैं हालेलुया हालेलुया। उत्साहमा கொடுக்கிறது தேவன் பிரியமாய் இருக்கிறார் அந்த வார்த்தையின்படி हालेलुया। जो भी उत्साह के साथ प्रभु को जो भी धन दे हालेलुया प्रभु को दान देता है उसमें प्रभु प्रिय होता है करके वो प्रभु के वचन के अनुसार जो हम सब प्रभु को हालेलुया प्रिय से दिया है उत्साहित से दिया है हालेलुया। प्रभु हमसे मगर है प्रेम है। आमीन बोलेंगे। हालेलुया ஆண்டவரே हालेलुया அதே போல நித்திய ஜீவனை அடைய முடியாக हालेलुया அவன் திரும்பி போன மாதிரி நான் ஒருவர் திரும்பி போக கூடாது। ஆமென் बोलेंगे। हालेलुया। अनंत जीवन पाने के लिए 3 लोग आए थे हालेलुया। आमीन बोलेंगे। एक जवान लड़का आया था, एक न्याय शास्त्री आया था और एक आदमी आया था हालेलुया। लेकिन तीनों प्रकार के लिए प्रभु ने उत्तर दिया। आमीन बोलेंगे। हालेलुया। तू सब बेचकर हालेलुया गरीबों से बांट ले तभी तेरा घर बना रहेगा हालेलुया। तब प्रभु तू सूली उठाकर मेरे पीछे हो ले हालेलुया हालेलुया। प्रभु बोला वो दुख के साथ चला गया। प्रभु बोला हालेलुया धनवान हालेलुया प्रभु का हालेलुया राज्य में प्रवेश करना कितना कठिन है। वो इस प्रकार है कि सुई में हालेलुया धागा घुसने वाली जगह पे ऊंट घुस सकता है करके बोला हालेलुया। चलो ने बोला प्रभु जी अगर ऐसा है तो कौन बच पाएगा हालेलुया हालेलुया। प्रभु ने बोला मनुष्य से जो नहीं होता है वो ईश्वर पिता परमेश्वर से होता है। हमें बोलेंगे मनुष्य कूड़ा देवराल कूड़ा ஒன்றுமில்லை என்று சொன்னார் ஆண்டவர்। हालेलुया। நம்மிடம் பணம் இருக்குதோ இல்லையா கர்த்தர் இருக்கிறார்। आमीन बोलेंगे। हालेलुया। हमसे हमारे पास पैसा है या नहीं है हमें मालूम नहीं लेकिन यीशु है इतना बोलते हैं हालेलुया। वो ऐश्वर्य संपन्न हमारे साथ है वो ऐश्वर्य धनी देने वाला हमारे साथ है हालेलुया। அப்படியே கரங்களை அப்படி உயர்த்தி ஆண்டவரே நித்திய ஜீவன் எங்களுக்கு போதும்பா இந்த பூமியில எங்களுக்கு எவ்வளவு காலம் வைத்திருக்கிறதோ அவ்வளவு காலம் நீர் எங்களை போஷிக்க வல்லவர் हालेलुया। जितना दिन हमारे धरती पे रखा प्रभु जी सारे दिन प्रभु हमें आप संभालने वाला है। उसके बाद आनंद जीवन लेके जाने वाले प्रभु जी धन्यवाद बोलेंगे। எல்லா உறவு अपनी கரங்களை தட்டி அப்பா நோக்கி பார்ப்போம்। हालेलुया। आपने बुला धन्यवाद आपको वचन के धन्यवाद आपको वचन के धन्यवाद 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 हालेलुया। सारा आदर मैं आपको देते प्रभु जी। आपके बच्चों को आपके हाथ में सौंपते प्रभु जी। भलाई से भर दीजिए तृप्ति कीजिए चंगाई से भर दीजिए मन में खुशी होने दो प्रभु जी। परिवार में शांति समाधान होने प्रभु जी। आपको जानने का ज्ञान में बढ़ोतरी होने प्रभु जी। आपका वचन में बढ़ोतरी होने प्रभु प्रार्थना में बढ़ोतरी होने प्रभु संगति में बढ़ोतरी होने प्रभु एक मन में बढ़ोतरी होने प्रभु जी। हर एक आशीष पर दीजिए कोई भी कमी नहीं यीशु मसीह के नाम से हालेलुया परिपूर्ण आशीर्वाद होने दो। सारे भंडार भर के रहने दो सारे घरों का भंडार भरने दो प्रभु जी। हालेलुया ढेर रहने दो। आपने सही किया धन्यवाद देते प्रभु हालेलुया। यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता आमीन हालेलुया। हे मेरा मन यहोवा को धन्य कर जो कुछ मुझ में है उसका पवित्र नाम को धन्य कर। हे मेरा मन यहोवा को धन्य कर उसने किया किसी उपकार को ना बोलना। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நிய ஐக்கியம் இன்றும் இன்னும் சதா காலமும் நம்முடன் நம்ம குடும்பத்தாருடனும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு கூட இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அன்பு வார்த்தை